விவாகரத்து கோரி ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகியோர் குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது இருவரிடமும் நீதிமன்ற அறைக்குள் வைத்து ரகசியமாக விசாரணை நடந்து வருகிறது. ஏற்கனவே முன்னதாகவே ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகியோர் பலமுறை விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் தற்போது இருவரிடமும் நீதிமன்றத்தில் வைத்து விசாரணை நடந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஆகியோருடைய விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்பநல முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவருடைய திருமணத்துறை பின்னணி பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சென்னையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. சுமார் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். 18 ஆண்டுகளாக திருமண வாழ்க்கை நீதாக சென்ற நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் மூலம் இணையதளத்தில் வெளியிட்டார்கள். இந்நிலையில் இவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவருடைய வழக்கு நண்பர்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இருவருக்கே சமரசம் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து இருவரும் விவாதத்தை பெற்று உறுதியாக நிலையில் சென்னை குடும்பநல நீதிமன்றத்தை அணுகி இருவரும் பரஸ்பரம் பிரிந்து செல்வதாக, இருவருமே ஒத்த கருத்தின் அடிப்படையில் பிரிந்து செல்வதாக கூறி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவானது சென்னை குடும்பநல நீதிமன்ற முதன்மை நீதிபதி சுபாதேவி முன்னிலையில் நடைபெற்று வந்தது. 6 மாதம், அதாவது பரஸ்பர அடிப்படையில் விவாதத்தை பெற வேண்டும். 6 மாதம் காத்திருந்தால் போதுமானது. 6 மாதம் தாண்டிய நிலையில் இவர்கள் வழக்கு பட்டியலிடப்பட்டும் இருவரும் 2 முறை ஆஜராகவில்லை. இன்று 3வது முறையாக இன்று வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஆஜராகிவிட்டார். தனுஷ் ஆஜராகாததால் 12 மணிக்கு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 12 மணி அளவில் தனுஷ் நீதிமன்றம் வந்தார். இருவரும் நீதிமன்றத்தில் வந்த பிறகு நீதிபதி இன் கேமரா விசாரணை என்று சொல்வார், ரகசிய விசாரணை நடத்த உத்தரவிட்டதால் நீதிமன்றத்தில் அழைத்த வழக்கறிஞர்களும் மற்ற ஊழியர்களும் வெளியேற்றப்பட்டனர். பத்திரிகையாளருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் இருவரும் பிரிந்து செல்ல உறுதியாக இருக்கிறீர்களா என்ற கேள்வி நீதிபதி கேட்டார். இரு தரப்பிலுமே பிரிந்து செல்வதற்கான உறுதியாக இருப்பதாகவும் இந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை நவம்பர் 27ஆம் தேதி ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார். எனவே நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு அன்று இருவரும் ஆஜராக வேண்டுமா என்ற விவரங்களை இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆகவே நவம்பர் 27ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இவர்களுக்கான விவாகரத்து அன்று வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா கடந்த சில முறை ஆஜராகாம இருந்த ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகிய இருவரும் இந்த முறை சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. 12 மணிக்கு விசாரணை தொடங்குச்சுன்னு குறிப்பிட்டாங்க. விசாரணை தற்போதும் தொடர்ந்து வருதா? அந்த விவரம் இருக்கா சுப்பையா? இல்ல, விசாரணை இந்த குடும்ப நீதிமன்றத்தை பொறுத்த விசாரணை பொறுத்தவரை இருவரும் பரஸ்பரம் அடிப்படையில் விவாதத்துக்கு வருவதால் இதில் விசாரணை அதிகம் நடைபெறாது. இருவரும் அதற்கான அந்த நீதிமன்ற ஆவணங்களை கையெழுத்திடுவது மட்டும்தான் பாக்கி. ஆகவே நீதிபதிக்கு முன்பதாக இருவரும் தனியாக அழைத்து, நீங்கள் இப்போதும் 6 மாதம் உங்களுக்கு அவகாசம் வழங்கினோம், இப்போதும் பிரிந்து செல்வதில் உறுதியாக இருக்கிறீர்களா, இல்லை மாற்றம் ஏற்பட்டது என்று கேட்டார்கள். இரு தரப்பிலுமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, பிரிந்து செல்ல உறுதியாக இருக்கிறோம் என்று இரு தரப்பிலும் தெரிவித்தார்கள். வழக்கறிஞர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் இருவரையும் அழைத்து விசாரித்த நீதிபதி இருவரும் இவர்களுக்கு விவரத்தை வழங்குவது தொடர்பாக 27ஆம் தேதி உத்தரவு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக தனுஷ் தற்போது கிளம்பி சென்று விட்டார். ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் தற்போது மீண்டும் அவர் அங்கிருந்து நீதிமன்றத்திற்கு கிளம்புகிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.